ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏனி டெஸ்ட்டு 5 எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி எழுதினேன் அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். கொஷின் பேப்பர் ஃபுல்லாலாம் நம்ம பார்க்கல, எப்படி எழுதினேன், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன், எக்ஸாமில் எந்த மாதிரி இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போது தமிழில் என்னென்னா சொல்லுங்க டாப்பிக்கில் உள்ள அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைகள், சொற்களின் வேறுபாடு இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் 8ஆம் வகுப்பில் உள்ள இலக்கணம் முழுவதும் மற்றும் மொழித்திறன், அதாவது பழைய புக்கு புது புக்கு இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் 2023ஆம் ஆண்டு டிஎன்பிசி தமிழ் வினாக்கள் இருந்துச்சு. அப்புறம் ஜிகேவும் 2000 பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் இருந்துச்சு. அப்புறம் மேக்ஸ் டாபிக் 2 இருந்துச்சு. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோன்னே சிலவங்க நாள்தோறும் விடியற்காலையில் எழுவது என் பழக்கம் அப்படின்னு நினச்சவங்க டக்குனு என் வழக்கம்னு வந்துச்சு. நான் அதனால் அதை பிடிச்சி வேறு எதுவுமே யோசிக்கலை. அது பிறகு பல சொற்களின் ஒரு பொருள், பல சொல் கொடுத்துருக்கோம்ல, இதில் ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம கண்டுபிடிச்சாலும் பொம்மல்னா சோறுன்னு தெரியும், அதை வச்சு போட்டுட்டேன். அப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது என்னது? ஒரு நம்பிக்கை தான். அதான் நான் உறுதியாக நம்ம தை பிறந்தால் கண்டிப்பாக நம்ம வெளி பிறந்துருக்கோம்லாம் சொல்ல மாட்டோம், அதனால் உறுதித்தன்மையெல்லாம் வராது, நம்பிக்கை வரும். அறிவுரையெல்லாம் சொல்ல மாட்டாவ, அதனால் தையில் மாதத்தில் உழவு அந்த விஷயமெல்லாம் அதில் மாதிரிலாம் இல்லை. அது பிறகு அடுத்தது நிறுத்தற்குறி போடணும். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் அப்படி புள்ளி வச்சுட்டு அவையாவன்னு சொல்லி 2 புள்ளி வச்சுட்டு அப்புறம் எழுத்துக்கம்மா சொல்கம்மா அந்த மாதிரி போடுவோம்ல, அதனால இது கரெக்டாக போட்டுச்சேன். அப்புறம் யாப்புங்கிறதுக்கு பேர், இதெல்லாம் ஓரளவு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இதில் எக்ஸ்ட்ரா புதுசாக உள்ளது ஜன்னல்னால் என்னென்னா காலதர், ஜன்னல்னால் காலதர், அது ஒன்று புதுசாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோ பார்த்துன்னா அது ஞாபகம் வந்துச்சு, நான் அதனால் போட்டுச்சேன். அப்புறம் செய்தித்துறை, இதெல்லாம் நம்ம ஓரளவு போட்டிருப்போம். செய்தித்துறை அல்லாததுன்னா இயற்றப்பட்டதுன்னா செய்வினைத்துறை, அதனால் அது வரும். அப்புறம் உடன்பாடுனா கண்ணன் பாடம் படித்தான், அவனே பாடம் படிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. அப்படி சொல்லி நான் ஓரளவு பரவாயில்ல, நம்ம படிக்காமல் போனாலும் நம்ம ஓரளவு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சில இடத்துல குழம்ப மாதிரியே இருந்துச்சு. இதில் வேறு எல்லாம் கரெக்டாக இருக்கும். வால் கூட்டல் எங்கே வர்றது, வால் இங்கே தான் வரும், வால் இங்கே வராது, வால் கூட்டல் இங்கே தான், வால் இங்கே, வால் கூட்டல் எங்கேனா வால் எங்கே, அதனால அதுக்கு தப்பு. அப்புறம் இதில் எல்லாமே மக்கட்குடல் பண்பு மக்கட்பண்பு, மேல் குடல் பரப்பு மேற்பரப்பு, மயில் குட்டல் பொறி மயிர்பொறின்னு வரும். வளர்பிறை தான் அப்படியே வளர்பிறையாக வரும், அதனால் தோன்றல் தான் வந்திருக்காது அந்த மாதிரி போட்டேன். மாதிரி அகர வரிசை. அப்புறம் இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா மேதினா எருமை, மட நாகு வந்துச்சுன்னா மட நாகு வந்துச்சுன்னா இளைய பசு, மட விடை வந்துச்சுன்னா இளங்காலை, விடை காலை அந்த மாதிரி வச்சுக்கணும். புல்லுன்னா பறவைங்க தெரியும், இதில் அன்னம் கொடுத்துருக்காங்க, அன்னம். அப்புறம் இது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஓட்டைச்சட்டி டேஸ் கொழுக்கட்டை வெந்தால் சரி, ஓட்டைச்சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி, ஓட்டைச்சட்டி என்றாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி, அந்த மாதிரி 2 இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு லாஸ்ட்டில் ஆன்சர் பண்ணிச்சுட்டு ஆனாலும் கொழுக்கட்டை, ஓட்டைச்சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி, அதனால் போட்டுருந்தேன். அப்புறம் காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்சும் அந்த மாதிரி உள்ளதுன்னா வந்து வினைத்தொகை. அப்புறம் அடுக்கு தொடருக்கு அந்த மாதிரி உள்ளலாம் கொடுத்துருந்தாங்க. ஓரளவு இதெல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் மாற்றி குறித்தேன், ஆனால் மாற்றி எழுதலை. நடைமுறை அறிவும் எதையும் அறியாது இருப்பவன், நடைமுறை அறிவு எதுவுமே அறியாமல் இருக்கவன் யார்? புத்தக பூச்சி. ஏன்னா புத்தக புழுன்னு சொல்லலாம், புக்கை தவிர வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க. இந்த கொஷின் எத்தனை வாட்டி தப்பாக போட்டாங்கன்னா அப்புறம் தப்பாக தான் முடியும், தமது கைகளது. ஏன்னா நம்ம ஒரு கொஷின் தப்பாக அப்படியே மைண்ட் செட் ஆகிட்டோன்னா அது அப்படியே ஆயிரும் போல். அப்புறம் குணங்கள் கூட்டல் எல்லாம், குணங்கள் எல்லாம். அப்புறம் இது சொற்கள், இதெல்லாம் ஈஸி தான், ஓரளவு ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப டஃப்பாக அந்த டைமில் யோசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது என்னென்னா கரெக்டாக எல்லாம் குறித்து வச்சுட்டு கடைசியில் ஆப்ஷன் மட்டும் தப்பாக ஷேட் பண்ணிட்டு வந்துட்டேன். கதிர் கூட்டல் ஈனன்னா கதிர் ஈன அப்படிங்கிறது தெரியும், கால் கூட்டல் இறங்கினா கால் இறங்கி எல்லாமே தெரியும். ஆனால் என்னென்னா மாற்றி 1,3க்கு பதிலாக 3,4 போட்டுச்சேன், அதனால் தப்பாயிடுச்சு. அப்புறம் விழுந்த மரம்னா பெயரச்சு தொடராக வரும். கபிலன் வந்தானா எழுவாய், கண்டேன் சீதைனா வினைமுற்று தொடர் அது. அப்புறம் திராட்சைனா என்னது? திராட்சை கொலை. பசு நிறை அப்படி சொல்ல, ஆட்டு மாட்டு மந்தை, பசுங்கிறது நிறை, ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை மாட்டு மந்தை, சரியா. வைக்கோல் போர், சரியா, வைக்கோல் போர். விறகு கட்டுதல், விறகெல்லாம் சேர்த்து கட்டுவாங்களா. இந்த எழுத்து விளக்கு சொற்கள்லாம் நான் நாட்களை போட்டுவிட்டேன், அது நாட்கள் தான் சொல்லுவோம்மா. கோத்து தான்
கோத்து அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கம். நான் நாட்களாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறவு இன்னும் வேறு எல்லாமே ஓரளவு ஈஸியாக தான் வந்து இதில் பாஸ்கெட்டுன்னா கூடை முடைதல் அப்படி வரும். அப்புறம் உடன் நிகழ்ச்சிகள் பொருள் வருவது. இது என்னென்னா நான் மாற்றி 2ஆம் இது போட்டேன், ஆனால் இதுக்கு 3ஆம் வேறு உள்ளது. இதெல்லாம் கரெக்டு. ஆனால் என்னென்னு தமிழ் இருந்தாலும் நிறைய தப்பு வருது. அது மட்டும்தான் என்ன பண்ணேன்னு தெரில. இதில் நலம் கூட்டல் எல்லாம்ங்கிறது நலம் கூட்டல் எல்லாம் வரும். நலம் எல்லாம்க்கு நலம் கூட்டல் எல்லாமே நலம் எல்லாம் இருக்குது. பிறகு ரேஷ்னல்லாம் பகுத்தறிவு தெரியுமா. அப்புறம் ஹார்ட்வேர்னால் இது அவ்வளோமே தப்பு. ஹார்ட்வேர்னால் வன்பொருள். பிளாஸ்டிக் டிஸ்க்னால் என்னென்னா நெகிழ் வட்டு. அப்புறம் சேட்டிங்னா தகவல் பரிமாற்றம். சரி, சேட்டிங்னா தகவல் பரிமாற்றம் இல்லை, பேச்சை பெட்டி அல்லது அரட்டை தான் சேட்டிங்னா மீனிங். ஷிஃப்ட்டு கீனா மாற்று அழுத்தி அல்லது மாற்று விசை. சரியா, இதில் என்னென்னா எல்லாத்தையும் வச்சு மரியாதை அடைய வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னும் இதெல்லாம் நான் சில ரொம்ப குழம்பி போயிடுவேன். அதனால் எல்லா வாட்டியுமே கொஞ்சம் தப்பாக தான் வரும். அதனால் இது தப்பு இருந்துச்சு. அப்புறம் வேறு எல்லாமே ஓரளவு போச்சு. இன்டர்வியூனால் நேர்காணல் டேரெக்டாக பேசுவாங்களோ அந்த மாதிரி. இது ஈஸி தான். அங்கே உள்ளதை கொஷின் இருக்கும், அதை எடுத்து எழுதணும். அப்புறம் உள் ஒதுங்கி எப்படி வரும், உள்ளே குட்டல் ஒதுங்கியில் உள் குட்டல் ஒதுங்கியாக இருக்கும். அதனால் அது தப்பு. இந்த பகாபதத்துக்கும் கொஞ்சம் குழம்பி பகுப்பதம் அந்த மாதிரி ஒரு 3 நினச்சி போட்டு வச்சேன். அது ஏதோ ஒரு கேர்லெஸில் போட்டேன். அப்புறம் தவறான இளமை பெயர். அது என்னென்னா நான் மான் மரியாதை தப்பாக இருக்குமோன்னு பார்த்தா ஆமை குட்டியில் ஆமை குஞ்சு பொரிச்சு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். அப்புறம் உள்ளது எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. அன்மொழி தொகை இருக்குல்ல, அது நம்ம அடிக்கடி புக்கில் படிச்சிருப்போம். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை, இல்லைன்னா அன் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு போட்டு வந்திருப்போம். படித்தனால ஓரளவு ஞாபகம் வந்துச்சு. இப்போ இது குழம்பிட்டேன். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்தால் தொகையா தொகாவா அப்படி தான் யோசிக்கணும் தவிர வேற்றுமை தொகையா அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. ஆனால் வேற்றுமை தொகை தான் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது இந்த டெம்போங்கிறது சரக்குந்துன்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், டெம்போனா இந்த சரக்குந்துனா லாரி தானே வரும் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் விசையோக வேக உந்து தான் கரெக்டாக, அது தப்பாயிட்டு. அப்புறம் இந்த அயற்சொல் அல்லாததுன்னு கேட்டிருந்தாவே நான் என்ன பத்திரிக்கையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் பார்த்தா நோன்பு தான். நம்ம வேறு எதுவும் சொல்லுவாங்களோ அது நோன்பு. அது என்னென்னா படிக்க தான் செஞ்சுருந்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு அது எக்ஸாம் டைமில் போய் அது ஞாபகம் வர மாட்டேங்குது. தவறான எதிர்ச்சொல் பொருந்துள்ளது காண்க. இதில் என்னென்னா நான் கிட்டுதல் எட்டுதல்னு நினச்சிட்டேன். ஆனால் சுடுகாடு நன்காடு ரெண்டுமே சேம் மீனிங். கிட்டுதல்னால் பக்கம், எட்டுதல்னால் தூரம். அதெல்லாம் அப்படியே அந்த டைமில் அது ஞாபகம் வரல நம்மளுக்கு. வேறு உள்ளது எல்லாம் ஓரளவு ஈஸி தான். நமக்கு அதான் என்னென்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸாம் டைமில் அதில் குழம்பிடுவோம். அதுதான் இப்போ என்னென்னா இதெல்லாம் படிக்காமல் எழுத முடியாது. அழகுகள்ங்கிறது எதுக்கு மீனிங் வரும், தம்மை முதலிய அழகினை 8 அழகினை முடிக்கிட்ட அதெல்லாம் நம்மளுக்கு அம்மைங்கிறது அழகுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இது எழுத முடியும். அப்படிங்கிற முடிச்சு நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதெல்லாம் படித்தா தான் முடியும். லஞ்சம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லஞ்சம் நம்ம ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், திரட்சி தொகைன்னு சொல்லிட்டு. அதனால் அது ஈஸியாக ஞாபகம் இருந்துச்சு. புரோட்டோகால்னால் மரபு தகவல், அது எனக்கு கொஞ்சம் தெரில. வேறு உள்ளதெல்லாம் எல்லாம் ஓகே தான். அப்புறவு ஓல்டு கொஷின் சொல்லிட்டு அரசியல் இந்த இந்திய வரலாறில் உள்ளது கொஷின் இருந்தாவே இதில் ஓரளவு நான் படிக்கலை பெருசாக. ஆனால் ஓரளவு கெஸ் பண்ணி போட்டேன். கொஞ்சம் கொஷின் கரெக்ட் வந்துச்சு. அப்புறவு இதுலேயும் ஓரளவு ஓகே தான். நம்மளுக்கு சில கொஷின் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, படித்தா தான் எழுத முடியும். சில உள்ளது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறத வச்சு நம்ம போட்டு விட்டுலாம். அந்த மாதிரி நிறையா இது போட்டுட்டேன்.
அப்புறம் மேக்ஸ் பார்த்திங்கன்னா மொக்கத்தனமாக தப்பு பண்ணியிருக்கேன். இந்த கொஷின் தெரியலன்னு யோசித்தேன், எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாம் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு 2.5 ஆன்சர் வந்துச்சு. 2.5 ஆன்சர் வந்ததை 5/2 கட் பண்ணால் 2.5ன்னு நம்மளுக்கு அந்த டைமில் எனக்கு தோணலை, அதனால தப்பாயிட்டு. அப்புறம் வேறு எல்லாம் கரெக்டாக எழுதியிருந்தேன். அப்புறம் இங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப பேர் குழம்பியிருப்பீங்க. a + b + c = 30 இருக்குது. ஆனால் நம்ம இதில் ஆன்சர் கண்டுபிடிக்க நேரம் 15 தான் வரும். அந்த 15 கூட 2 பேருக்குன்னா இது வந்திருக்கும். அதேமாதிரி நம்ம இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதையும் 2 பேருக்குன்னா வந்திருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். அப்புறம் நான் இந்த கணக்கு தப்பாக இருந்து இது என்னென்னா ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் 5:2ன்னு 2:5ன்னு போட்டுட்டேன், 5:2க்கு போயிடலாம், அதனால அது தப்பு. இந்த கொஷின் பெரிய லெவலில் யோசித்து கடைசியில் மொக்க வாங்கின கொஷின். என்னென்னா இந்த மாதிரி சிம்பிளாக போட்டிருந்தாலும் வந்திருக்கோம், நான் எப்படி வருமோ எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப யோசித்தேன், நல்லது. அப்புறம் லேடாக டெஸ்ட் 3ல் ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எழுத்து வழக்கு சொல்லினே தேர்களில் எழுத்து வழக்கு சொல்லினே தேர்களில் வந்தாயா அப்படிங்கிறது வந்தியா, அதுதான் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குள்ளே போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்குள்ளே வேறு 2 ஸ்டேஜ் நம்ம பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த டெஸ்ட்டோட ரிவ்யூ இது தான். பிடிஎஃப் கேட்காதீங்க, மாற எல்லாருமே சொல்கிறேன். நீங்கள் பிடிஎஃப் கேட்குறீங்க. நம்ம ஒரு கொஷின் பேப்பரை நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணி இது பண்ணாலே அது தப்பு தான். அதனால தான் ஓவராலாக மேலாட்டல் தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் நம்ம கொஷின் பேப்பர்லாம் நம்ம கொடுக்க முடியாது, அவங்க அமௌண்ட் வாங்கி கலெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கொஷின் பேப்பர் கொடுக்க முடியாது. தயவுசெய்து கொஷின் பேப்பர் கேட்காதீங்க. என்னென்னா நான் எப்படி எழுதியிருக்கோம், இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு போடலாமா, அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கவங்களுக்காண்டி தான் நான் இதை காட்டுறேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நம்ம டெஸ்ட்டு வச்சு ரொம்ப பேர் தயங்கி இருப்போம், டெஸ்ட்டு போட்டால் தான் முடியுமா அப்படிங்கிற மாதிரி. அதனால தான். மற்றபடி நம்ம பிடிஎஃப்லாம் நம்ம இதை கொடுக்க முடியாது கண்டிப்பாக. அவங்க அகாடமி வச்சு அவங்க அதில் ரூபா கலெக்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்க முடிச்சு. நம்ம அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா, இப்போ என் தமிழ் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நான் அந்த கொஷின் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு எனக்கு இது இருக்குது. அவங்களே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இது ரூபா கொடுக்க நேரம் நம்ம எதுவும் பார்க்க முடியாது. அதனால் தயவுசெய்து பிடிஎஃப் மட்டும் கேட்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.